ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கோல்ட்வெல் அஃபிஷியல் சேனல். இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையே ஒரு முக்கியமான மீட்டிங் இப்பொழுது நடந்துட்டு இருக்கு. யாருமே எதிர்பாராத விதமா இந்தியா 2030க்குள்ள $500 பில்லியன் ஒரு மிகப்பெரிய ட்ரேடு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காரு. அதை பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதே மாதிரியே இந்தியா யாருமே எதிர்பாராத விதமா அமெரிக்கா நம்ம மேல டாக்ஸ் விதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய உண்மைத்தன்மை என்ன, அதை பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட், ரீசன்ட் டைம்ல இந்தியா அமெரிக்காவுடன் ஒரு முக்கியமான மீட்டிங்ல ஈடுபடுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ரெடி பிரான்ஸ்ல ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மீட்டிங்ல நம்ம நாட்டினுடைய பிரதமர் போயிருந்தாரு. அப்படியே முடிச்சுட்டு நம்ம நாட்டுக்கு கூட போகாம அமெரிக்காவினுடைய அதிபருடன் ஒரு முக்கியமான மீட்டிங்ல ஈடுபட்டிருக்காரு. ஆக்சுவலா இதுல என்ன ஹைலைட்னா, உலகத்துல அவர் பதவியேற்றதுக்கு அப்புறம் 4வது பிரதமரா இந்தியா போய் அவரை மீட்டிங் அட்டன் பண்றாரு. ஆக்சுவலா இதுல அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டினா, இந்தியாவும் அமெரிக்காவும் நல்ல ட்ரேடு பண்ணிருக்காங்க. அதுவும் முக்கியமா இந்தியா மட்டும் அமெரிக்காவுக்கு தன் நாட்டினுடைய ஜிடிபியில் 18% அமெரிக்காவுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா இருக்கு. ஏன் அப்படின்னா 2024 டேட்டா படி இந்தியா ரெண்டு நாடுமே சேர்த்து $130 பில்லியன் மேல அவர்களுக்கு ட்ரேடு பண்ணிட்டு இருக்கோம். ரெண்டு நாடுமே சேர்த்து. அதுல இந்தியா $40 பில்லியன், அதே மாதிரி யூஎஸ் $80 பில்லியன் எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. ரெண்டு நாடும் அளவுக்கு அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா அவர்கள் முக்கியமா எக்ஸ்போர்ட் பண்ற ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் மெடிசன், அதே மாதிரி டெக்ஸ்டைல் ப்ராடக்ட், அதே மாதிரி ரீஃபைன்டு பெட்ரோலியம் ப்ராடக்ட், அதே மாதிரி மிஷினரிஸ், கெமிக்கல், அதே மாதிரி மெட்டல், அயன், ஸ்பைஸ், இந்த மாதிரி பல்வேறு ப்ராடக்டை எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க. அதுவும் முக்கியமா 2022ல டைமண்டை கிட்டத்தட்ட $10 பில்லியன் மேல நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணிருக்கோம். அவ்வளவு பெரிய ஆர்டர் கிடைச்சங்காட்டி நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணி நம்ம நாட்டினுடைய டெவலப்மெண்ட்டுக்கு இது உதவியா இருந்துச்சு. அதே மாதிரியே அக்ரி ப்ராடக்ட், எல்லா ப்ராடக்ட்டுமே மேக்சிமம் யூஎஸ் தான் போயிட்டு இருக்கு. அதனால இந்தியாவுக்கு இந்த அமெரிக்காவினுடைய ட்ரேடு ரொம்ப முக்கியம் வாய்ந்ததா இருக்கு. இப்போ 2030 போது இந்தியா சொந்தமா எங்க நாட்டிலேயே தயாரிச்சு $500 பில்லியன் மேல நாங்க அமெரிக்காவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காரு. ஆக்சுவலா இது எப்படி சாத்தியமாகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்க வேண்டும். இந்தியா ரீசன்ட் டைம்ல ஜனவரி 2025 நம்ம ஒரு பேரல் கச்சா எண்ணெய் எவ்வளவுக்கு வாங்கணும்னா கிட்டத்தட்ட $78 மில்லியன் வாங்கணும். ஆனா ஒரு மாசத்துக்கு முன்னாடி அதனுடைய ரேட்டே வேற மாதிரி இருந்துச்சு. கிட்டத்தட்ட $73 மில்லியன் இருந்துச்சு. கச்சா எண்ணெய் எதுக்குப்பா இவ்வளவு ரேட் ஏறுது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா அது ரெண்டு முக்கியமான விஷயமா இருக்கு. ஒன்னு, ட்ரம்ப் அவர்கள் பதவிக்கு ஏற்றதுக்கு அப்புறம் நிறைய பக்கம் டாக்ஸ் மாத்தினாரு. அதே மாதிரி டாலர் விலையில நிறைய மாற்றம் ஏற்பட்டது. அதே மாதிரி தங்கத்தை அளவுக்கு அதிகமா எல்லா நாடுகளும் வாங்கி குவிச்சாங்க. அதுக்கு காரணம் உலகத்துல எல்லா நாடுக்குமே ட்ரேட்ல நிறைய வரி போடுற காரணத்தினால இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய மாற்றம் நடந்திருக்கு. ஆக்சுவலா தங்கத்தை உலகத்துல எல்லா நாடும் வாங்கிட்டு இருக்காங்க. அதுவும் முக்கியமா இந்தியா அளவுக்கு அதிகமா வாங்கி குவிச்சிட்டு இருக்காங்க. கரெக்டா சொல்லணும்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா 2023ல ஜஸ்ட் 795 டன் மட்டும்தான் நம்ம கிட்ட ஸ்டாக் இருந்துச்சு. பட் ஒரு வருஷத்துல உலகத்துல ஏற்படுற பல பிரச்சனை காரணமா 2024ல இந்தியாட்ட எவ்வளவு ஸ்டாக் இருந்துச்சு தெரியுமா? கிட்டத்தட்ட 876 டன் அளவுக்கு இந்தியாவிடம் தங்கம் அளவுக்கு அதிகமா ஸ்டாக் வச்சிருக்கோம். தங்கத்தை ரிசர்வ் பேங்க்ல மட்டும் இந்த டேட்டா சொல்றேன். பட் இதை விட வீட்டில் அளவுக்கு அதிகமா 1000 சவரன், 500 சவரன், இந்த மாதிரி பெரிய பெரிய பணக்காரன் வீட்டில் எல்லாத்தையுமே வச்சிருக்காங்க. அது எல்லாமே அன்அக்கௌண்டபிளா பார்க்கப்படுது. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான டேட்டா சொல்லணும்னா, உலகத்துல தங்க அதிகமா எந்த நாடு வாங்கி வச்சிருக்குன்னா அது ஃபர்ஸ்ட் யூஎஸ் தான் முதல் இடத்துல இருக்காங்க. அவர்கள் அளவுக்கு அதிகமா தங்கத்தை வாங்கி வச்சிருக்காங்க. அதே மாதிரியே இது எல்லாத்தையுமே நம்ம இந்தியாவில் அன்அக்கௌண்டபிளை கவுண்ட் பண்ணோம்னா உலகத்தில் இந்தியா தான் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி மிகுந்த நாடாக இருக்கும். அந்த அளவுக்கு இந்தியாவில் தங்கம் கொட்டி கிடக்குது. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான டேட்டா சொல்லணும்னா, டாலருடைய பிரச்சனை, எப்படி டாலருடைய பிரச்சனை இந்த அளவுக்கு மாறுச்சு அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா உலகத்துல எல்லா நாட்டு மேலையும் டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் டாக்ஸ் போட ஆரம்பிச்சார். அதுவும் முக்கியமா மெக்சிகோவாகட்டும், சைனாவாகட்டும், கனடாவாகட்டும், அதே மாதிரி அயன் மேல போட்டாரு, ஸ்டீல் மேல போட்டாரு, இந்த மாதிரி நிறைய மெட்டல் மேலையும் டாக்ஸ் போட்டாரு. அதனால உலகத்துல ஏற்படுற பிரச்சனை காரணமா இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல உலகம் சிக்கி தவிக்குது. உலகத்துல இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது. ஆல்ரெடி டாலர் விலை வேற ஏறிட்டு இருக்குது. இதுக்கு மேல அவர்கள் வரி விதிச்சா, அதாவது இந்தியாவுக்கு வரி விதிச்சா நம்ம ரொம்ப சிக்கலில் உள்ளாவா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய பிரதமர்
அமெரிக்காவினுடைய பிரசிடெண்ட்டை பார்க்க போயிருக்காரு. ஆக்சுவலாக இங்கே போகிறதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய பிளான் எப்படி இருந்துச்சுன்னா, நம்ம வந்து அமெரிக்கா எந்தெந்த பொருட்கள்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ இம்போர்ட் பண்ணுறோமோ இது எல்லாத்துக்குமே வந்து வரியை வந்து குறைச்சிடலாம். அதாவது 30 முக்கியமான பொருட்களுக்கு வரியை குறைச்சிடலாம். ஆல்ரெடி வந்து 4 to 5% மட்டும்தான் வந்து அவர்களுக்கு டேக்ஸ் போட்டிருக்கோம். அது ஒரு சில ப்ராடக்ட் மட்டும்தான் 8% போடுறோம். இது எல்லாத்தையுமே வந்து டேக்ஸை குறைச்சா எளிதாக வந்து நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இந்தியா முன்னாடியே பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ வந்து அங்கே போய் மீட்டிங்கில் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டார். அதாவது டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்றாரு, நம்ம 2 பேருமே நல்லா டெவலப் ஆகணும், 2 முக்கியமான நாடு, அதனால நான் வந்து உங்க மேல டாக்ஸ் போட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை இந்தியாவுக்கு தெரிவிச்சிருக்காரு. இது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. அதே மாதிரியே இன்னொரு முக்கியமான பாசிட்டிவ் நியூஸ் இந்தியாவுக்கு கிடைச்சிருக்கு. ஆக்சுவலா இந்தியாவுக்கு நாங்கள் 5ஆம் தலைமுறை போர் விமானமான F-35 வந்து சேல்ஸ் பண்ண ரெடியா இருக்கோம், நீங்க வேணும்னா வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. ஏன் அப்படின்னா இந்தியா ஆல்ரெடி சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம் 2 பிரச்சனையினால. நமக்கு 4ஆம் தலைமுறை போர் விமானத்தையும் இன்னும் சொந்தமா தயாரிக்க முடியல, 5ஆம் தலைமுறை போர் விமானத்தையும் நம்மளால தயாரிக்க முடியல. ஆக்சுவலா 4ஆம் தலைமுறை போர் விமானம் ரெடி ஆயிடுச்சு. பட் இன்ஜின் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை காரணமாக இன்னும் காலதாமதம் ஆகிட்டு வருது. அதே மாதிரி 5ஆம் தலைமுறை போர் விமானம் இப்போதான் டெவலப்மெண்ட் ஸ்டேஜ்லேயே இருக்கு. ஆக்சுவலாக இது எல்லாமே வெளிவருக்கு கிட்டத்தட்ட 2030க்கு மேலே ஆயிரும். அது வரைக்கும் சைனாவினுடைய அத்துமீறல் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். அதை சமாளிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக அமெரிக்கா இந்த மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்தியா வந்து இதில் என்ன மாதிரி டிசிஷன் எடுப்பாங்க, வாங்குவாங்களா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்த்து தான் முடிவு எடுக்க முடியும். அதே மாதிரியே இந்தியா வந்து ஆல்ரெடி 114 மல்டிரோல் ஃபைட்டர் ஏர்கிராஃப்டை ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் மூலமா வெளிநாட்டிலிருந்து வாங்கி நிறைய அசம்பிள் பண்ணி இந்தியாவிலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு முயற்சி ஒரு வகை போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய முயற்சிகள் நம்ம கிட்ட இருக்கு. பட் இந்த பேச்சுவார்த்தையில் இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருப்பது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய பாசிவா பார்க்கப்படுது. அதே மாதிரியே இந்தியா இன்னொரு முக்கியமான திட்டத்தை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய முயற்சி நடந்துருக்கு. அதாவது 1 district 1 ப்ராடக்ட். ஆக்சுவலாக ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல என்ன ஃபேமஸான ஒரு ப்ராடக்ட் இருக்குமோ அதை தயாரித்து உலகத்தில் இருக்க கிட்டத்தட்ட 20 நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சி எடுத்திருக்காரு. ஆக்சுவலாக இது ODOP அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த திட்டம் ஒரு மிகப்பெரிய பாசிவாக இந்தியாவுக்கு மாறும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதன் மூலமா இந்தியாவினுடைய எக்ஸ்போர்ட் பல மடங்கு முன்னேறி போகும் அப்படின்னு சொல்லி இந்தியா நம்புறாங்க. இது எல்லாமே எப்படி போகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துதான் பார்க்க வேண்டும். பார்க்கலாம் என்ன நடக்குது என்று சொல்லி நாளைக்கு இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஜெய் ஹிந்த்.